தமிழகத்தில் +2 துணைத் தேர்வு கடந்த ஜூன் ஜூலை மாதங்களில் நடைபெற்றது. இந்த தேர்வு முடிவுகள் இன்று பிற்பகல் இணையதளத்தில் வெளியிடப்பட உள்ளது. தேர்வு முடிவுகளை எப்படி பார்க்க வேண்டும், விடைத்தாள் நகல் மற்றும் மறுகூட்டலுக்கு எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் என்கிற முழு விபரத்தை அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் 2025-26 கல்வியாண்டிற்கான +2 பொதுத் தேர்வு கடந்த மார்ச் 2ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெற்றது. சுமார் 8 லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வினை எழுதினர். தேர்வு முடிவுகள் கடந்த மே 8ஆம் தேதி வெளியானது. அதன்படி 7,53,000 மாணவர்கள் தேர்ச்சியடைந்தனர். ஈரோடு, சிவகங்கை, கன்னியாகுமரி மாவட்டங்கள் முதல் 3 இடங்களை பிடித்தது. இந்த நிலையில் +2 தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கான உடனடி துணைத் தேர்வானது கடந்த ஜூன் 16ஆம் தேதி தொடங்கி ஜூலை 16ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த தேர்வினை தமிழகம் முழுவதும் மொத்தம் 60,527 மாணவர்கள் எழுதினர். விடைத்தாள் திருத்தும் பணி மற்றும் மதிப்பெண் இணையதளத்தில் வெளியிடும் பணியானது நிறைவடைந்துள்ளது. இதனையடுத்து துணைத் தேர்வுக்கான முடிவுகள் இன்று பிற்பகல் வெளியிடப்பட உள்ளதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. இது குறித்து அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், இன்று பிற்பகல் முதல் www.dge.tn.gov.in என்ற இணையதள முகவரிக்குள் சென்று ரிசல்ட் என்ற வாசகத்தை கிளிக் செய்ய வேண்டும். அதன் பிறகு ஹையர் செகண்டரி ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் சப்ளிமெண்டரி எக்ஸாம் மற்றும் ஜூன் ஜூலை 2026 ரிசல்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் டவுன்லோட் என்ற வாசகத்தினை கிளிக் செய்ய வேண்டும். இதனைத் தொடர்ந்து தங்களது ரோல் நம்பர் மற்றும் பிறந்த தேதி ஆகிய விவரங்களை பதிவு செய்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த துணைத் தேர்வுக்கான விடைத்தாள் நகலுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் தேர்வர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட அரசு தேர்வர்கள் உதவி இயக்குனர் அலுவலகத்திற்கு ஆகஸ்ட் 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை நேரில் சென்று ஒவ்வொரு பாடத்திற்கும் ரூபாய் 275 கட்டணத்தை செலுத்தி பதிவு செய்து கொள்ள வேண்டும். தென்காசி, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, மயிலாடுதுறை, செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் மட்டும் முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்திற்கு சென்று தேர்வர்கள் பதிவு செய்து கொள்ளலாம். விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிக்கும் தேர்வர்கள் மட்டுமே பின்னர் மறுகூட்டல் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க இயலும். விடைத்தாள் நகலினை இணையதளம் வழியாக பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டிய நாள் பின்னர் ஊடகங்கள் வாயிலாகவும் மற்றும் www.dge.tn.gov.in என்ற இணையதள முகவரியிலும் வெளியிடப்படும். விடைத்தாள் நகல் பெற்ற தேர்வர்களுக்கு மறுகூட்டல் மறுமதிப்பீடு செய்திட விண்ணப்பிப்பதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும். தேர்வர்கள் தேர்வு முடிவுகள் குறித்த ஐயங்கள் ஏதேனும் இருப்பின் 14417 என்ற உதவி மைய எண்ணை தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.